ஹோட்டல்ல கிடைக்கக்கூடிய முட்டை கிரேவி சுவையை போல நம்ம வீட்ல செய்யக்கூடிய கிரேவியும் ரொம்ப சுவையா இருக்கணும்னா இந்த சீக்ரெட்டான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த முறையில ஒரு தடவை மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்க. ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்காக கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதுல 2 பெரிய வெங்காயத்தை ஃபைனா கட் பண்ணி சேர்த்துட்டு இதை இப்போ 2 நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்திருக்கக்கூடிய வெங்காயம் நல்ல கலர் மாறி இது போல நல்ல சிவந்து வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. வதங்கிய இந்த வெங்காயத்தை அப்படியே வேற ஒரு பாத்திரத்துல எடுத்து ஒரு உரமா வச்சுக்கோங்க. அடுத்ததா மிக்ஸி ஜார் கப்ல மீடியம் சைஸ் அளவுடைய 5 பச்சை மிளகாய், 7 பூண்டு பல் சின்னதா இருந்ததுன்னா 10 அளவு கூட சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவுடைய இஞ்ச பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே முழு முந்திரி 5 சேர்த்துட்டு அரை கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மல்லி இலைகள் காம்போடையே இதுல சேர்த்துக்கோங்க. கூடவே அரை கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகளையும் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருந்த வெங்காயத்தை இப்போ இந்த ஸ்டேஜ்ல மிக்ஸி ஜார் கப்ல சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து கொரகொரப்பா அரைக்காம இந்த மாதிரி நல்லா நைஸா திக்கான பேஸ்டா அரைச்சி அப்படியே எடுத்து ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. அடுத்ததா கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 அன்னாசி பூ, சின்ன துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையுமே இப்போ இந்த எண்ணெயில சேர்த்துட்டு நல்லா மனம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. நீங்க சேர்க்கக்கூடிய மிளகை முழு மிளகாவும் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா நல்லா ஒண்ணும் பாதியமா இடிச்சுட்டும் சேர்க்கலாம். இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருந்த இந்த மசாலா விழுதை இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமா மிக்ஸி ஜார் கப்ல தண்ணி சேர்த்து அலசி அந்த தண்ணியும் இதுல சேர்த்துட்டு மிதமான தீயில ஒரு 2 நிமிஷத்துக்கு இதோட பச்சை வாசனையெல்லாம் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. லைட் கிரீனா சேர்த்த மசாலா விழுது கொஞ்சம் நிறம் மாறி டார்க் கிரீனா வந்துட்டு இது போல எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த மசாலா விழுது கூட மேற்கொண்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த கிரேவியில ஆல்ரெடி காரத்திற்காக பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம். சோ நீங்க சில்லி பவுடர் சேர்க்கும் போது கொஞ்சம் கம்மியாவே சேருங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு புளிப்பு சுவைக்காக 1/4 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. தயிருக்கு பதிலா மீடியம் சைஸ் அளவுடைய 2 தக்காளியை கூட நீங்க ஃபைனா அரைச்சிட்டு இந்த கிரேவில சேர்த்துட்டு செய்யலாம். இப்ப பாருங்க, நல்லா இது போல எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் 1 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகம் தண்ணீர் சேர்க்கறதை கண்டிப்பா தவிர்த்துருங்க. தண்ணீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு மீடியமான ஃப்ளேம்ல மூடி போட்டு மூடி கரெக்டா 5 நிமிஷத்துக்கு மட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை கொதிக்க விடலாம். இது கொதிக்கிற கேப்ல ஆல்ரெடி 3 முட்டைய பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த முட்டைய நைஃபால 2 கட் பண்ணிக்கலாம். இது போல 2 கட் பண்ணிட்டு செய்யறதா இருந்தாலும் செய்யுங்க, இல்லனா முழு முட்டைய சென்டரா கீறிட்டு செய்யறதா இருந்தாலும் செய்யுங்க, அது உங்களுடைய சாய்ஸ் தான். இது போல கட் பண்ண முட்டைகளை பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயில கொஞ்சமா மஞ்சள் பொடி, உப்பு, தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்ததா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க முட்டை பீசஸ பேன்ல இருக்கக்கூடிய மசாலால சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு 2 பக்கமும் பெரட்டி கொடுத்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் சேர்த்திருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸோட அளவுக்கு கிடைக்கக்கூடிய கிரேவிக்கு 3 முட்டை போதுமானதா இருக்கும். நீங்க உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏத்த மாதிரி இன்கிரீடியன்ஸோட அளவையும் அதிகப்படுத்திட்டு கிரேவியோட குவான்டிட்டியும் அதிகப்படுத்திட்டு முட்டையோட எண்ணிக்கைகளையும் அதிகமா சேர்த்துக்கலாம். இப்போ இது போல ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்க முட்டைகளை நம்ம ஆல்ரெடி கொதிக்க வச்சிருந்த கிரேவியில சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க, கிரேவி 5 நிமிஷம் கரெக்டா கொதிக்க விட்டதுனால நல்ல எண்ணெய் பிரிஞ்சு இது போல நல்ல தகதகன்னு சூப்பரான டெக்ஸ்சருக்கு வந்துருச்சு. இப்ப முட்டைகளை சேர்த்துட்டு முட்டைகள் உடையாதபடிக்கு ஜென்ட்லா கரண்டியால ஈவனா 1 நிமிஷத்துக்கு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இமிடியேட்டா கேஸ் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. சூடா இருக்கிற இந்த கிரேவியை வேற ஒரு சர்விங் பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஃபைனலா நல்ல கிரீமியான டெக்ஸ்சர்ல அருமையான சுவையில ஹோட்டல் ஸ்டைல்ல செய்யக்கூடிய மெத்தட்ல முட்டை கிரேவி ரெடி. இந்த கிரேவிய சூடான ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா, புலாவ், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷா எடுத்துக்கலாம். பர்டிகுலரா இடியாப்பத்துக்கு செம்மையான காம்பினேஷன் இது. முட்டை வாங்கினா ஒரு முறை கண்டிப்பா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஹோட்டல் ஸ்டைல் எக் கிரேவியை கண்டிப்பா உங்க வீட்லயும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த ரெசிபியை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய
ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.